ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் காலை மன்னா தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேதவசனம் எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நாம் தைரியம் கொள்வதற்கு ஒரு முக்கியமான காரணம் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் தான். அவருடைய வாக்குத்தத்தங்களை அவர் கொடுத்துவிட்டு அந்த வாக்குத்தத்தத்தினாலே நாம் தைரியமாக இருக்கும்படிக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார். அதாவது உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, அப்படி நம்மை விட்டு விலகாத ஒரு தேவன், கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் தைரியமாக இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்பட மாட்டேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே. அவர் சொல்லியிருக்கிறபடினாலே அந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் தைரியமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் நம்முடைய உள்ளான மனுஷனிலே நமக்கு ஒரு தைரியம் வர வேண்டும். கர்த்தர் எனக்கு போதுமானவர், என் வாழ்க்கையில எல்லாம் அவர்தான் என்பதிலே ஒரு தைரியம் நமக்கு அவசியம். ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து, போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய வல்லமை உள்ள வாக்குத்தத்தங்கள் வேதத்திலே அநேகம் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தம் தந்தவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல, அவர் சொன்னதை செய்கிறதான தேவன். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கும் பொழுது நாம் அந்த வாக்குத்தத்தத்தினாலே தைரியம் கொள்ள வேண்டும். சாத்தான் கூட அவரை சோதிக்க வந்த பொழுது அவர் எதிர்த்து நிற்கும்போது ஒரு வார்த்தையும் அவர் தம் சொந்தத்தில் பேசவில்லை. வேத வசனத்தை எடுத்து பேசி சாத்தானை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். நமக்கும் இன்றைக்கு அதைத்தான் கற்றுக் கொடுக்கிறார். நாம் வியாதியின் நேரத்திலே உபயோகிக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. சில கஷ்டமான நேரங்களிலே, சில பிரச்சனையான நேரங்களிலே, சோர்ந்து போகிற நேரங்களிலே, இப்படிப்பட்ட நேரங்களிலெல்லாம் நாம் விசுவாசத்தோடு அறிக்கையிடுவதற்கென்று ஆண்டவர் நமக்கு பல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை அவர் தந்திருக்கிறபடியினாலே நாம் தைரியம் கொள்ள வேண்டும். நம் கோழைகள் அல்ல, நாம் தைரியசாலிகள். காரணம் என்ன? ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஏதோ மேலோட்டமாக நாம் வாசித்துவிட்டு அப்படியே நாம் போய்விடாதபடி அந்த வாக்குத்தத்தமான வசனங்களை நாம் வேதத்திலே கோடிட்டு வைத்து கொண்டு அதை எப்பொழுதும் நாம் உபயோகிக்க வேண்டும். எப்பொழுதும் அது ஒரு நம்முடைய ஞாபகத்தில் அது வந்து கொண்டே இருக்க வேண்டும். தனிமையாக இருக்கிற நேரத்திலே தேவன் என்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னாரே, என்னை கைவிடுவதில்லை என்று சொன்னாரே அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை சொல்லி நமக்குள்ளாக ஒரு பலன் வந்து விட வேண்டும், ஒரு தைரியம் வந்து விட வேண்டும். பலவீனமான நேரத்திலே என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லி வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கிறாரே என்று அந்த வசனத்தின் மூலமாக நமக்கு ஒரு தைரியம் வர வேண்டும். ஒவ்வொரு காரியத்திற்கும் நாம் பயப்படுகிற நேரத்திலே ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஏற்ற வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் அருமையாக வேதத்திலே நமக்கு சொல்லி இருக்கிறார், கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை நாம் உபயோகப்படுத்தும் பொழுது, உபயோகப்படுத்தி அதை சொல்லி சொல்லி உரிமையாக்கும் பொழுது அதன் மூலம் நமக்கு ஒரு தைரியம் கிடைக்கிறது. எப்படி ஒரு சின்ன குழந்தைக்கு தாயோடும் தகப்பனோடும் இருக்கும் பொழுது அது எவ்வளவு தைரியமாக இருக்கிறது. அதை தனியாக விடும் பொழுது ஒரு பயம் வருகிறது. ஆனால் கூடவே பெற்றோர்கள் இருக்கும் பொழுது அதற்கு ஒரு தைரியம் இருப்பது போல ஆண்டவர் எப்போதும் நம்ம கூட இருக்கும் பொழுது, அவருடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு கூட இருக்கும் பொழுது நமக்கு எந்த பயமும் இல்லை. எப்பொழுதும் நாம் தைரியமாக வாழ முடியும். வாக்குத்தத்தத்தினாலே நமக்கு அவர் தைரியத்தை கொடுக்கிறார். எனவே எந்த மனுஷனும் என்னை எதுவும் செய்ய முடியாது, எதற்கும் நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி அதிலே நாம் உரிமை பாராட்டி, அதிலே நாம் தைரியம் கொண்டு அவருடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் வாக்குத்தத்தத்தினாலே எங்களுக்கு தைரியத்தை தருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிற நேரங்களிலே, பலவீனப்படுகிற நேரங்களிலே, கஷ்டப்படுகிற நேரங்களிலே
நேரங்களிலே, கண்ணீர் வடிக்கிற நேரங்களிலே உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள், உம்முடைய வாக்கு தத்தங்கள் எங்களை தைரியப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவைகள் இருக்கும் பொழுது நாங்கள் எதை குறித்தும் சோர்ந்து போகக்கூடாது. அதிலே நாங்கள் தைரியம் கொண்டு முன்னேறி செல்ல எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பலன் தாரும். வேதத்தை அர்த்தத்தோடு வாசித்து அதில் உள்ள வாக்கு தத்தங்களை தங்களுக்கென்று உரிமை பாராட்டி பலன் கொள்ள கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed day.